சீர்காழி அருகே செம்பதனிருப்பு கிராமத்தில் 4 வழிச்சாலை பணியை தடுத்து நிறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் சாலையில் அமர்ந்து மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதா கோரிக்கை மனுவை பெற்று சென்றார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே செம்பதனிருப்பு கிராமத்தில் 4 வழிச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சட்டநாதபுரம் முதல் நாகப்பட்டினம் வரை சாலை அமைக்க மண் கொட்டப்பட்டு வருகிறது. இதனால் செம்பதனிருப்பு, காத்திருப்பு, நாங்கூர், அள்ளிவிளாகம் உள்ளிட்ட கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் 4 வழிச்சாலை அமைத்தால் சாலை கடந்து செல்ல முடியாமல் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் கடந்து செல்லும் நிலை உள்ளதால் சுரங்க நடைபாதை அமைத்து தரக்கோரி சாலை மறியல் கிராமங்களில் ஈடுபட்டுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொதுமக்களிடம் மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதா சாலையில் அமர்ந்து பேச்சுவார்த்தை செய்து கோரிக்கை கேட்டு பின்னர் மனுவை பெற்று சென்றார். 4 வழிச்சாலை அமைப்பதால் கிராம மக்கள் நடந்து செல்ல முடியாத நிலை உள்ளதால் சுரங்க நடைபாதை அமைத்து தரக்கோரி மறியலில் தொடர்ந்து ஈடுபட்டு உள்ளனர். இதனால் சீர்காழி நாகை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. இதுகுறித்து பாகசாலை போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சீர்காழி வட்டாட்சியர் இளங்கோவன் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த பேரில் மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.